எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி மட்டன் பிரியாணி சூப்பராக அல்டிமேட்டாக வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை அரைச்சிக்கலாம். மொத்தம் 1.5 ஸ்பூன் வரணும், அவ்வளோதான். மற்றபடி இதுக்கு அளவு கிடையாது இஞ்சிலாம். இப்போ 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். அதில் மட்டனை போட்டேன். 1 பட்டை, 1 லவங்கம், 1 பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய் போட்டுட்டேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுட்டேன். டிவைட் பண்ணி உப்பு இதில் பாதியும் வெங்காயம் வதக்கும்போது பாதியும் போடணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அரை ஸ்பூன் பிரியாணி வதக்கும்போது போட்டுக்கலாம். இப்போ இதில் எல்லாமே நான் அளவாக எடுத்து வச்சிட்டேன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட்டேன். இது ஏன்னா இதில் மசாலா, காரம், உப்பு எல்லாமே கறியில் ஊறணும். அதுக்காக தான் இந்த மெத்தடில் நான் செய்கிறேன். ஒரே மெத்தடு செய்வேன் நான். பிரியாணி மட்டும் மாற்ற மாட்டேன். இப்போ கற்றுக்கிட்டேன். இருந்தாலும் நான் அப்படி செய்கிறதில்ல. நான் எப்படி செய்வேனோ அப்படி செய்கிறேன். இப்போ முட்டை சைட் டிஷ்ஷு. முட்டையும் தயிர் பச்சடியும் தான் சைட் டிஷ்ஷு. இப்போ அது வேக வச்சுட்டேன். இப்போ இது யூனிட்டி பாஸ்மதி அரிசி நான் 300 கிராம் எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவி நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நம்ம அளந்துக்கலாம். மட்டனில் ஊற்றின தண்ணி இதையும் அளந்துக்கணும். இப்போ ப்ரெஷர் போட்டோம். 3 விசில் அப்படியே வந்துட்டோம். ப்ரெஷர் போட்டோம். இப்போ தாளிச்சிக்கலாம். 1.5 கரண்டி ஆயிலு, 2 ஸ்பூன் நெய், 2 பட்டை, 1 லவங்கம், 1 ஏலக்காய், அரை ஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை 1 எல்லாம் போட்டாச்சா. அதில் பாதி போட்டேன்னா எல்லாமே கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் பிரியாணி சூப்பராக வரும். இப்போ இதை 4 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணால் நல்லா சீக்கிரம் நல்லா வதங்க. மெலிசாக கட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஆழாக்களுக்கு 200 அரிசி அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துட்டேன். பாதி அதில் சேர்த்துட்டேன். அரைக்கு அரிசிக்கு பாதி அதில் சேர்த்துட்டேன். மொத்தம் 300 அரிசி. உப்பு டிவைட் பண்ணி போட்டேன். மொத்தம் 4 பச்சை மிளகாய் அதை லேசாக கீறி போட்டுட்டேன். ரொம்ப கீரை வேணால் விதை வாயில் படும். இப்போ லேசாக கீறி போட்டுக்கிட்டேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுட்டேன். அதில் 3/4 ஸ்பூன், இதில் 3/4 ஸ்பூன், மொத்தம் 1.5 ஸ்பூன் கணக்கு இதில் போட்டாச்சு. இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப வதங்கணும் இல்லை. தக்காளி வெங்காயம் மட்டும்தான் நல்லா பஸ்பம் மாதிரி வதக்கணும். நல்லா வதக்கிடணும். கலர் மாறுற அளவுக்கு வெங்காயம் வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தக்காளியும் போட்டு நல்லா குழைவாக வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை இல்லை புதினா 1 கைப்பிடி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. தயிர் இந்த மாதிரி பாக்ஸ் தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாக்ஸ் தயிரில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டேன். அதையும் நல்லா வதக்கிட்டேன். இப்போ வதக்கிறது தான் இதை ஹைலைட்டு. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணி சூப்பராக வரும். மீதி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட முக்கியம் இல்லை. இதெல்லாம் தான் நல்லா வதங்கணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இதில் சேர்த்துட்டேன்னா கறியில் 1 ஸ்பூன் சேர்த்துட்டேன். அப்போ தான் மசாலாலாம் சேர்ந்து சூப்பராக வரும். இப்போ கறி வெந்துருச்சு. இப்போ 3/4 பாகம் கறி வெந்திருக்கணும். தொட்டு பாருங்கள். வெந்துட்டுருக்கணும். அதுக்கப்புறம் இந்த வதக்கின மசாலாவை குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ நான் தண்ணி அளந்து எடுத்துக்கிறேன். ஒன்றுக்கு மொத்தம் 300 அரிசி, அதாவது 1.5 அழகு. ஒன்றுக்கு நான் 2.25 தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தம் 2.25. இப்போ அரை அழகு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாம் அளந்துட்டு இப்போ சேர்த்துக்கிட்டேன். மொத்தம் தண்ணி, அந்த அரிசி கழுவின தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கலந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை அப்படியே கொதிக்கிட்டோம். மொத்தம் 1க்கு 2.25 அளவுக்கு தண்ணி வைங்க. அரை மணி நேரம் பாஸ்மதி அரிசி ஊற வைங்க. யூனிட்டி லூஸில் வாங்கிக்கோங்க, அதுதான் நல்லது. 1 விசில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பராக வெந்துடும். இந்த அரிசி கணக்கு தாங்க. அரிசி நம்ம எப்படி வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிரியாணி வரும். பார்த்து வாங்கிக்கங்க, பார்த்து செய்யுங்க. இப்போ நான் தயிர் வெங்காயம் நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்லா வடிகட்டிட்டு தயிர் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பிரியாணி சூப்பராக நல்லா பொலன்னு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி நல்லா அல்டிமேட்டாக இருந்தது. சாப்பிட்டவங்க சொன்னாங்க, இன்றைக்கி கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தான் இது அவசரமாக செஞ்சேன். இப்போ நல்லா 2 பேர் அளவுக்கு செஞ்சுட்டேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.